30 நாட்களுக்குள் உங்களை புத்திசாலியாய் மாற்றக்கூடிய ஒரு சேலஞ்சு வீடியோ. டே 10. நேற்றைய தினத்திற்கான கொஸ்டினுக்கு ஆன்சரை பார்த்துடலாம். எதை பார்க்கிலும் ஞானம் உத்தமம், மதிய இனத்தை பார்க்கிலும். பிரசங்கி 2:13 சொல்கிறது. இன்னைக்கான கொஸ்டின் பார்த்துடலாங்களா? இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கின்றது? இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கின்றது? நீதிமொழிகள் 25:12 கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கும் அபரஞ்சி பூஷணத்திற்கும் சரி. இப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா புரியாதுல்ல, கவலையே படாதீங்க, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதாவது ஒரு காரியத்தை சொல்லுகின்ற எச்சரிக்கின்ற நான், இதை ஆர்வத்துடன் கேட்கின்ற நீங்கள், நம்ம 2 பேரும் இணையானவர்கள், ஈக்குவலானவர்கள் அப்படின்றத ஒரு உதாரணத்தின் மூலிமா இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, பொற்கடுக்கனுக்கும் அபரஞ்சி பூஷணத்திற்கும் சரி. பொற்கடுக்கன் அப்படின்னா செய்கிறவன், அல்லது இது ஒரு அணிகலன். இங்கு செய்கிறவன் என்று சொல்லி வைத்து கொண்டால், அபரஞ்சி பூஷணம் என்பது அது ஒரு தங்க அணிகலன். ஒரு தங்கச் சங்கிலி பொற்கடுக்கனுக்கும் அந்த தங்கல சங்கிலிக்கும் எப்படி இணையாக இருப்பது போல ஒரு எச்சரிக்கை கூறும் அல்லது ஞானத்தை கூறும் ஒருவருக்கும் அதை விருப்பத்துடன் கேட்பவருக்கும் இணையாக இருப்பார். ஸோ சரி என்ற வார்த்தைக்கு ஈக்குவல், ரெண்டும் ஈக்குவல். ஸோ சொல்கிறவங்களும் கேட்கிறவர்களும் ஈக்குவல் என்றது போல் தங்கச்சங்கிலியும் அதை பொற்கடுக்கன் செய்கிறவனும் ஈக்குவல். அதான் சரி என்ற வார்த்தை வருது. நீதிமொழிகள் புஸ்தகத்தில் இப்படிப்பட்டதான நிறைய வார்த்தைகள் வரும். வாசி, சரி, உத்தமம், மேன்மையானது, இப்படி என்று நிறைய வார்த்தைகள் பயன்படுத்தப்படும். ஸோ இந்த அபரஞ்சி பூஷணம் அப்படின்றது வேதத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள ஒரு காரியம், ஒரு வார்த்தை.